Hi guys, welcome back to Aqua Series 60. WagonR 2020 புது மாடல் மைனர் அப்டேட்ஸோட இப்போ மாரி சுசுகி இந்தியால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி அப்டேட்டோட கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோல டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்தியால என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல தான் WagonR வந்து சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் லான்ச் பண்ணதுல இருந்து பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு 2.7 மில்லியன் vehicles வந்து சேல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படினா மோஸ்ட் பாப்புலர் வெஹிக்கிளா வந்து WagonR வந்து இருந்திருக்கு. இப்போ அப்டேட்டடா கொடுத்திருக்க மாடல் வந்து லான்ச் பண்ண பிரைஸ்க்கு வர்த் தானா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த மாதிரி நியூ ஆட்டோமொபைல் லான்ச்சஸ் இந்தியால என்ன வந்துட்டு இருக்கு அதோட ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படினா கீழ போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. WagonR 2020 புது மாடல் வந்து உங்களுக்கு மைனர் காஸ்மெட்டிக் அப்டேட்ஸோட தான் இந்தியால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பெருசா பார்த்தோம் அப்படினா பாடி டிசைன்லாம் வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணல. கலர் வைஸ் பாக்கும்போது உங்களுக்கு Dualtone வந்து கொடுத்திருக்காங்க. ரூஃப் வந்து Blackல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. B பில்லர், C பில்லர் அது போக ORVMS எல்லாமே வந்து உங்களுக்கு Blackல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. நியூ WagonRல டைமென்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல. ஏனா பாடி ஸ்ட்ரக்சர் எதுவுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணாதனால உங்களுக்கு அதே டைமென்ஷனோட தான் புது மாடலும் வருது. அது போக இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா வந்து உங்களுக்கு அதே லிட்டர்ஸ்ல தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 1 லிட்டர் 1.2 லிட்டர். பட் இன்ஜின் டைப் மட்டும் வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக மாத்தி ஓல்ட் WagonRல சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபரா இருந்துச்சு. பட் அதே சஸ்பென்ஷன் டைப் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ எப்படி இருக்குன்னு டிரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் பிக் அப்டேட் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் தான். 170 லிட்டர்ஸ் தான் ஆல்ரெடி பழைய வெஹிக்கிள்ல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இங்க 341 லிட்டர்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க புது மாடல்ல. புது பலினோட பாத்தீங்க அப்படினா பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. நியூ WagonRல உங்களுக்கு 14 இன்ச்ல மல்டி ஸ்போக்கோட அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்கறாங்க. Black ஃபினிஷ்ல பார்க்க நல்லா இருக்கு. அது வந்து உங்களுக்கு நியூவா லான்ச் பண்ண செலாரில இருந்து அப்படியே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. டாப் வேரியன்ட்ல மட்டும் அவேலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பிரேக்கிங் பார்த்தோம் அப்படினா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்திருக்காங்க. ரியல்ல வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கோட வருது. இன்டீரியர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மேஜரா வந்து எந்த சேஞ்சஸ்மே எடுத்துட்டு வரல. ஆல்ரெடி இருக்க Dualtone இன்டீரியர்ஸ் தான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. 60/40 ஸ்ப்ளிட் சீட் வந்து உங்களுக்கு ரியர்ல வந்து கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரும் உங்களுக்கு எந்த சேஞ்சஸ்மே இல்லாம அதே மாதிரி தான் அதே ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு புது மாடல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டு பெட்ரோல் இன்ஜின் வந்து புதுசா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல உங்களுக்கு ஐடியல் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக உங்களுக்கு ரிமோட் கீலெஸ் என்ட்ரியும் வந்து அவேலபிளா இருக்கு. சென்டர்ல 7 இன்ச்ல டச் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு ஸ்மார்ட் பிளே ப்ரோ ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அது நீங்க ஸ்மார்ட் பிளே டாக்கா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சவுண்ட் சிஸ்டம் நல்லாவே இருக்கும். டாக் சிஸ்டம் பார்த்தோம் அப்படினா போனை வந்து நீங்க வந்து டிஸ்ப்ளேயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டச் ஸ்கிரீனுக்கு பதிலா அந்த ஆப்ஷன் வந்து இதுல வந்து அவேலபிளா இருக்கு. நியூ WagonRல 12+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே தான் டிஸ்ப்ளேல ஃபுல்லா வந்து பாத்துட்டு இருக்கீங்க. மேஜர் அப்டேட்டா வந்து உங்களுக்கு டியூவல் ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து எல்லா வேரியன்ட்லயுமே வந்து கொடுத்துறாங்க. அது வந்து ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சரா இருக்கு. அது போக உங்களுக்கு ஹாட் டாக் பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஃப்ரேம் வந்து ஸ்ட்ராங்காவே இருக்கும். நியூ மாடர்ன் ஃபீச்சரா வந்து உங்களுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து எல்லா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ்லயும் உங்களுக்கு டிஃபால்ட்டா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாடி லோட் ரெடியூஸ் பண்றதுக்காக உங்களுக்கு ABS DBD ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சேஃப்டி வைஸ் இது வந்து சூப்பரா இருக்கு. நியூ WagonRல எக்ஸ்டீரியர் லுக் வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸ்மே வந்து பாடியில எடுத்துட்டு வரல. பெயிண்ட் வைஸ் பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு Dualtone ஆப்ஷன் வந்து கொடுக்கறாங்க. ரூஃப் வந்து Blackல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அது போக ORVMS பார்த்தோம் அப்படினா வந்து உங்களுக்கு Blackல இண்டிகேட்டரோட ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பார்க்க ஹைலைட்டிங்கா இருக்கு. நியூ WagonRல கனெக்டர் ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து வெஹிக்கிள் ட்ராக்கிங். வெஹிக்கிள் வந்து எங்க போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ரியல் டைமா நீங்க வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கலாம் போன்ல இருந்து. அது போக சேஃப்டி அலர்ட்ஸ் பார்த்தோம் அப்படினா நிறைய எமர்ஜென்சி அலர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓவர் ஸ்பீட் போறது, அது போக ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சு அப்படினா அதுக்கான எமர்ஜென்சி அலர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு போனுக்கு வந்து உடனே வந்து அப்டேட் ஆகும். ஃபியூல் மைலேஜ் வந்து எவ்வளவு கிடைக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஆவரேஜா ரிப்போர்ட் மாதிரி வந்து காட்டும். அது போக உங்களுக்கு ஃபியூல் வந்து கம்மியா இருக்கு அப்படினா அலர்ட் வந்து உங்களுக்கு போனுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துருது. ஆன்டி தெஃப்ட் அலாரம் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சுசுகி கனெக்ட் ஆப் மூலமா நீங்க எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நியூ WagonRல இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 1.2 லிட்டர்ல புது இன்ஜின் வந்து அப்டேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க K சீரிஸ்ல. அது போக உங்களுக்கு 1 லிட்டர்லயும் பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு புது இன்ஜின் டைப் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மேஜரா அப்டேட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படினா ஃபியூல் எஃபிஷியன்சி இன்கிரீஸ் பண்றதுக்கு. 1.2 லிட்டரோட மைலேஜ் பார்த்தோம் அப்படினா மேனுவல் வந்து உங்களுக்கு 23.56 kmpl வந்து கிடைக்குது. அது போக ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு 24.53 kmpl வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக் தான் உங்களுக்கு கூட கிடைக்குது. 1 லிட்டர்ல வந்து உங்களுக்கு மேனுவல் வந்து உங்களுக்கு 1 லிட்டர்லயே வந்து உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே அவேலபிளா இருக்கு. ஆட்டோமேட்டிக் தான் வந்து உங்களுக்கு டாப்பா வந்து கிடைக்குது. 25.19 kmpl வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. CNG அவேலபிளா இருக்கு. அது வந்து உங்களுக்கு 34.05 km/kg வந்து கிடைக்குது. ஓல்ட் WagonR கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் வந்து நல்லா வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. சோ மைலேஜ் இந்த செக்மெண்ட்ல வேணும்னு நினைச்சீங்க அப்படினா கண்டிப்பா WagonR தான் உங்களுக்கு டாப் சாய்ஸ் தான் இருக்கும். புது WagonRல ரெண்டு கலர் ஆப்ஷன் புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து உங்களுக்கு ரெட் கலர், இன்னொன்னு வந்து உங்களுக்கு கிரே கலர். ரெண்டுமே வந்து உங்களுக்கு Dualtone Black ரூஃபோட வருது. நியூ WagonRோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 5.39 lakhsல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பேசிக் மாடல். இது வந்து உங்களுக்கு 1 லிட்டர்ல தான் வந்து அவேலபிளா இருக்கு. அதுல டாப் மாடல் பார்த்தோம் அப்படினா CNG வந்து உங்களுக்கு 6.81 lakhs வந்து உங்களுக்கு சொல்லிருக்காங்க. அது போக 1 லிட்டர்ல பார்த்தோம் அப்படினா பேசிக் மாடல் வந்து உங்களுக்கு 6 lakh வந்து வந்துருது. டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் போனோம் அப்படினா வந்து உங்களுக்கு 7,10,000 வரைக்கும் உங்களுக்கு கோட் பண்ணிருக்காங்க. நியூ WagonRோட ப்ரோஸ் வந்து எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து செக் பண்ணிடலாம். அதாவது ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படினா வந்து நல்ல லோடடா வந்து கொடுத்திருக்காங்க. வேல்யூ ஃபார் மணி
கார் தான் கண்டிப்பா. 12+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் வந்து பெஸ்டா இருக்கு இந்த செக்மெண்ட்ல. அது போக பூட் ஸ்பேஸும் பார்த்தோம் அப்படினா நல்லா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. காரோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்க அப்படினா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். லோ காஸ்ட்ல தான் வரும். நியூ வேகனோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு டிசைன் லுக் வந்து சேஞ்ச் பண்ணல. சேஃப்டி வைஸ் உங்களுக்கு கார் எப்படி இருக்கு அப்படினு டவுட்டா இருக்கு. அது போக பில்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சஸ்பென்ஷன் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கு. அது போக டீசல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நியூ வேகனர்ல கொடுக்கல. நியூ வேகனரோட எக்ஸாக்ட் ரிவ்யூஸ் பார்த்தோம் அப்படினா என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்ல வந்து உங்களுக்கு சாண்ட்ரோ, டியாகோ, குவிட் இதெல்லாம் தான் வருது. அது போக சாண்ட்ரோ வந்து எதுல பெஸ்டா இருக்கும் வேகனர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படினா ரைட் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹுண்டாயில உங்களுக்கு பாடி பார்ட்ஸ் சேஃப்டி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்குறாங்க. அதனால சாண்ட்ரோ வந்து அந்த பிரெஃபரன்ஸ் வாங்கிக்கோங்க. கிட் வாங்கலாம் வேகனர் கம்பேர் பண்ணும்போது அப்படினா வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கவங்க கண்டிப்பா வந்து இத வந்து வாங்கிக்கலாம். ஏனா 4 lakhsல வந்து உங்களுக்கு பேசிக் மாடல் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டியாகோல எது பெஸ்டா இருக்கு வேகனர் கம்பேர் பண்ணும்போது அப்படினா உங்களுக்கு டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அது போக சேஃப்டியும் வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்ப சூப்பரா இருக்கும். சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து 3 கார்லயுமே வந்து அவைலபிளா இருக்கு. பட் வேகனர்ல தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்குது. இந்த வீடியோல வேகனர் 2022 மாடல் என்ன மாதிரி அப்டேட்டோட கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப டீடைலா இந்த வீடியோல தெளிவா எடுத்து சொல்லியிருந்தோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கீழ போயிட்டு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோ ஒரு அப்டேட் வந்து மீட் பண்றேன். Thank you for watching.